நண்பா வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் விமல் அவர்கள் தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சியை பற்றி ரீசெண்ட் இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. அதாவது, நான் தளபதியோட கில்லி குருவி படங்கள்ல நடிச்சிருக்கேன். கில்லி தான் கிட்டத்தட்ட என்னோட முதல் படமே. ஸோ அப்போவே எங்களை பார்க்கும்போது தளபதி நல்லா தான் பேசுவார். இப்போவும் எங்கே பார்த்தாலும் அதே மாதிரி தான் பேசுகிறாரு. அண்ட் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு வாழ்த்துக்கள். நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் வைப்பாங்க. பட் ஆனால் அதை எதையுமே காதில் வாங்காம நீங்கள் மக்களுக்கு செய்ய வந்த நல்லதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் நான் அவர்கிட்ட சொல்ல விரும்புறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இவருக்கு படவா அப்படின்ற ஒரு படம் February 14 ரிலீஸ் ஆக போகுது. சூர்யா அவர்கள் காமெடியனா நடிச்சுட்டு இருந்தப்போ எடுத்த படம் போல. ஸோ படம் கொஞ்சம் டிலே ஆகி ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்தோட ப்ரொமோஷனல் இன்டர்வியூல தான் இதை விமல் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் விமல் அவர்களுக்கு விலங்கு வெப் சீரிஸ் மூலமா ஒரு நல்ல பிரேக் கிடைச்சது. தென் அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வெளியான போகும் இடம் தூரம் இல்லை அப்படின்ற படம் ஒரு நல்ல படமா அமைஞ்சது. பட் தியேட்டர்ல ஒரு மிகப்பெரிய வணிக ரீதியான ஹிட் அமையல. ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படம் நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வரப்போற இந்த படவா படம் எப்படி இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சீமான் அவர்கள் தளபதி பிரசாந்த் கிஷன் அவர்களோட சந்திப்பை குறித்து விமர்சனம் பண்ணதுக்கு தமிழக வெற்றி கழக கட்சி நிர்வாகிகள் சீமான் அவர்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது, பத்திரிகையாளர்கள் மைக்க நீட்னா சீமான் அவர்கள் ஏதாவது வளர்றதே ஒரு வேலையா வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து சீமான் அவர்களுக்கு நிறைய பதிலடி வந்துட்டு இருக்கு. அண்ட் சீமான் அவர்களுமே இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.